மிடில் ஈஸ்ட்ல போர் பதட்டத்துக்கு பஞ்சமே இல்ல. காரணம் என்னன்னா, இஸ்ரேல் லெபனான்குள்ள ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இது ஒண்ணுதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதாவது இந்த மிடில் ஈஸ்ட்லயே 3 பகுதிகளில் இன்வேஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இப்ப குறிப்பா இஸ்ரேல் லெபனான்குள்ள போயிட்டு இருக்க இதே சமயத்துல சிரியால இருந்து இட்லிப்ல பயங்கரமான ஷெல்லிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல சிரியா இன்வேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இந்த இட்லிப்ங்கிறது தனி ஒரு பகுதி, கிரேட்டர் இட்லிப் அப்படிங்கிறது போல அங்க இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பல நாடுகள், அதுவும் சில முக்கியமான தீவிரவாத அமைப்புகள்லாம் அங்க இருக்கு. பட் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள்கள் எங்களுக்கு தனி நாடு வேணும்னு கேக்குறாங்க. இதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா துருக்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ பயங்கரமான ஷெல்லிங் நடந்துட்டு இருக்கு. மேபி சிரியா அந்த பகுதிகளுக்குள்ள இன்வேஷன் ஆரம்பிச்சிருவாங்கன்றதுக்காக இட்லிப்ல இருக்கக்கூடிய அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த பகுதிகளில் ஒரு பதட்டம் உருவாயிருக்கு. இதே நேரத்துல துருக்கி இருக்கிறாங்க இல்லையா, இதே சிரியால அமெரிக்காவால பாதுகாக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த குர்திஸ்தான் ரீஜன் இருக்கு இல்லையா, சோ அந்த பகுதிகளில் இன்வேட் ஆகிறதுக்காக மிக பெரும் தாக்குதல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா துருக்கி தரப்புல இருந்து மண்டிச் கேண்டான் பேர் கொஞ்சம் காட்டவில்ல, சிரியால இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நான் மேப்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த சைட்ல மார்க் பண்ணி காட்டுறேன். சோ அந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா மிக பெரும் தாக்குதல துருக்கி தரப்புல இருந்து எடுத்துக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ரிபல்ஸோட இணைஞ்சு துருக்கி தரப்புல இருந்து ஒரு அட்டாக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இப்போ இந்த சிரியா இட்லிப்ல தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, பயங்கரமான ஷெல்லிங் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஆட்லரிகள் பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க பல பகுதிகளிலும். அதுவும் எந்த பகுதிகளில் இன்வைட் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்துறாங்க அப்படின்னா மரத்தா அலியேவ், நைரப், பஜாரிஸ், ஐபிஸ், சோ இது போல பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா இட்லிப்ல இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்துறாங்க. மேபி ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் சிரியா தரப்புல நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இப்படி இருக்கும் சமயத்துல இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா சிரியாவோட டமாஸ்கஸ் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா லெபனான் சிரியா பார்டர்ல இருக்கக்கூடிய பகுதி ஜுதியா எபாஸ் பேர் கொஞ்சம் கட்டாவில மேப்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், சைட்ல லோட் ஆயிருக்கு இமேஜ். அந்த பகுதிகள் தான் இது வந்து பாத்தீங்கன்னா டமாஸ்கஸோட புறநகரத்துல இருக்கக்கூடிய பகுதிகள். ஏன் இந்த பகுதிகளை தாக்குதல் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஹைவே இருக்கு. சிரியா வழியா வேணுங்கிற ஆயுதங்களை லெபனான்குள்ள கொண்டு போறதுக்கு அந்த பகுதியில வந்து வாய்ப்புகள் இருக்கு. சோ இதை தெரிஞ்சுக்கிறதுனால தொடர் தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இது இப்ப நடந்த தாக்குதல், அதாவது இந்த பதிவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வரக்கூடிய செய்திகள். இந்த பகுதியில தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நேத்திக்கு சாயங்காலத்துல இருந்தே சில இடங்கள்ல வெடிச்சத்தங்கள் கேட்கதான் சொல்லப்பட்டு வருது. பட் ஆனா அதுக்கு பின்னாடி இஸ்ரேல் தான் தாக்குதல் பண்றாங்களா அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு செய்திகளும் இல்ல. பட் ஆனா இந்த பகுதியில ஏகப்பட்ட ரிபல்ஸ் இருக்காங்க. சமீபத்துல கூட சிரியால இருக்கக்கூடிய சில அமைப்புகள் ஹிஸ்புல்லா மேல தாக்குதல் பண்ணதா சொல்லப்பட்டு வந்தது. பல ரெசிஸ்டன்ஸும் இஸ்ரேல டார்கெட் பண்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய சிரியா, ஈராக்ல இருக்கக்கூடிய பல அமைப்புகளும் ஹிஸ்புல்லாவை டார்கெட் பண்றாங்க, அதுவும் சிரியாவை டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. சோ அது எங்க இடத்துல நடந்துச்சு, அந்த தாக்குதல்கள்லாம் எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னா சிரியாவோட ஹாம்ஸ் பகுதிக்கு புறநகரத்துல இருக்கக்கூடிய அல் குசர் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் சில பகுதிகளில் தாக்குதல் நடந்திருக்கு. இது முக்கியமான பகுதி. இதுவும் லெபனானுக்கும் சரி சிரியாவுக்கும் சரி இருக்கக்கூடிய பார்டர் பகுதிகள். மேபி இந்த வழியா ஆயுதங்கள் சப்ளையா இருக்கட்டும், இல்ல ஹிஸ்புல்லாக்கு வேணுங்கிற உதவிகளை வந்து சிரியா வழியா கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இப்போ இஸ்ரேல் தரப்புல இருந்து ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பகுதிகளுக்குள்ள தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்கு சப்ளை வந்துட்டே இருந்ததுன்னா சிக்கல்கள் ஏற்பட்டுரும் இல்லையா. சோ அந்த ஒரு காரணத்தினால இது எல்லாத்தையும் ஒரு மிலிட்டரி பிளாக்கேடு மாதிரி பண்றாங்களா, ஏர் சூப்பர்மர்சியை பயன்படுத்தி ஒட்டுமொத்த லெபனானையும் சிரியாவையும் பிரிக்கணும், அந்த பகுதிகளில் எந்த ஒரு விஷயமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு மிலிட்டரி பிளாக்கேட் போடுறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. இந்த ஒரு காரணத்தினால கூட இட்லிப் பகுதியில சிரியா தரப்புல இருந்து தாக்குதல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த பகுதிகளில இருந்து ஈஸியா, ஏன்னா மேல இட்லிப்ப, நடுவுல சிரியா, கீழே வந்து பாத்தீங்கன்னா லெபனான், அந்த இட்லிப்ல இருந்து வேணுங்கிற தகவல்கள் இஸ்ரேலுக்கு போயிருதா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. சோ அந்த ஒரு காரணத்தினால மேபி சிரியா கூடிய சீக்கிரத்தை இந்த பகுதிகளை தாக்குதல் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. எது எப்படியோ இந்த பிரச்சனைக்குள்ள ரஷ்யாவையும் இழுத்து விட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இன்னும் உறுதிப்படுத்தப்படல ரஷ்யாவோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போது, அவங்க டைரக்டா இன்வால்வ் ஆக போறாங்களா, ரஷ்யாவோட படைகள் இதுக்கு மேல சிரியாவோட பஷர் அல் அசாத் அவர்களோட படைகளோட இணைஞ்சு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரிபல் சேர்த்து போராட போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது, இந்த பகுதிகளில் மிக பெரும் பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிறது போல. ஏன்னா குயிக் அண்ட் டிசைசிவ் அப்படிங்கிற அந்த வெற்றி மேற்குலக நாடுகளுக்கு தேவைப்படுது. அதுவும் குறிப்பா பைடன் அவர்கள் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஏதோ ஒண்ணு செஞ்சாகணும், இஸ்ரேல் ஜெயிச்சாகணும், இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும், அந்த அளவுக்கு
வீக்கா ஹிஸ்புல்லா பண்ணணும் அப்படிங்கிற போல இஸ்ரேல் தரப்புல ட்ரை பண்றாங்க. பட் ஆனா அது நடக்குமா இல்லையா? ஈரான் எந்த அளவுக்கு உதவ போறாங்க, சிரியால இருந்து எந்த அளவுக்கு ஹிஸ்புல்லாக்கு உதவ போறாங்க, அது மட்டும் இல்லாம அதிநவீனமான ட்ரோன்கள் கொடுக்கப்படுது, அதிநவீனமான ஆயுதங்கள் ராக்கெட்ஸ் எல்லாம் கொடுக்கப்படுது ஹிஸ்புல்லாக்கு அப்படிங்கிற தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அது எல்லாமே இன்னும் யூஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. கரெக்டான சமயத்துல யூஸ் பண்ணும்போது இழப்புகள் பெருமளவுல ஏற்படுத்துவாங்க ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து இஸ்ரேல் மேல. அதுக்கப்புறம் தான் இந்த போர் இன்னுமே அதிதீவிரமா இருக்கும். வரக்கூடிய நாட்கள் ரொம்பவுமே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இரு தரப்புலையுமே, இஸ்ரேலுக்கும் சரி லெபனானுக்கும் சரி அப்படிங்கிற சொல்லப்பட்டது. சோ நம்ம முன்னாடியே கணிக்கிற மாதிரி, அது என்னோட தனிப்பட்ட கருத்து தான், மேபி லெபனானுக்குள்ள போய் இந்த பகுதிகளை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த லத்தானி ரிவருக்கு இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்களா, அது எவ்வளவு சீக்கிரம் இஸ்ரேல் பிடிக்கிறாங்களோ இஸ்ரேலுக்கு நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா இஸ்ரேலுக்கு கெட்டது அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. என்ன நடக்க போகுது இந்த பகுதிகள் அப்படின்னு பொறுத்து இருந்து பார்த்தலாம். அது மட்டும் இல்லாம இஸ்ரேலோட ராணுவத்துக்கிட்ட இருந்து அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதாவது சிரியா வழியா லெபனானுக்குள்ள ஆயுத கடத்தல் ட்ரை பண்றீங்க இல்லையா, அதை நாங்க தடுக்கிறதுக்கு துளி கூட யோசிக்க மாட்டோம் அப்படிங்கிறது போல இஸ்ரேலோட ராணுவத்துக்கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு சிரியா தரப்புல இருந்து எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறாங்க, ஏன்னா அவங்க தரப்புல இருந்து மிக பெரும் தாக்குதல் சிரியால நடத்துவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா. ஏன்னா இவங்க தொடர்ந்து போய் சிரியால தாக்குதல் பண்ணிட்டு இருக்கும்போது சிரியாவும் இந்த பிரச்சனையில இஸ்ரேல தாக்குவாங்களா, என்ன மாதிரியான டேர்ம்ஸ்ல ஆக்சுவலா உட்காந்து பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஈரானோட தற்போதைய அதிபர் இருக்கிறாங்க இல்லையா பெசாஸ்கேன் அவர்கள், அவர் தரப்பு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது, மேற்குலக நாடுகள் எங்களை ஏமாத்திட்டாங்க, அதாவது நசரல்லா அவர்களை வந்து நாங்க டார்கெட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது போல பேசி இருந்திருக்கிறாங்க. பட் ஆனா அது ஏமாத்திட்டாங்க, அந்த ஒரு காரணத்தினால நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல டார்கெட் பண்ணியிருந்தாங்க. அதிபர் கிட்ட இருந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்தது. சோ ஏதோ ஒண்ணு உட்காந்து பேசி இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா டெமோக்ரஸிங்கிறது அப்படித்தான் வேலை செய்யும் அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா, அதான் கதவை சாத்தி வச்சுட்டு எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது போல. பட் அது எப்படியோ இது போல விஷயங்கள் அங்க நடந்திருக்கு. என்ன பேசியிருக்காங்க, என்ன மாதிரியான டேர்ம்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா இஸ்ரேல் எந்த அளவுக்கு குயிக்கா பண்றாங்களோ அவங்களுக்கு நல்லது, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு கெட்டது. அது மட்டும் இல்லாம இப்போ புது புது சர்ச்சைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. லெபனானோட ஃபாரின் மினிஸ்டரான அப்துல்லா அவர்கள் செயல் வீடியோ பதிவுகளோட இருக்கும். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நசரல்லா அவர்கள் ஒரு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் டீலுக்கு வந்து ஒப்புதல் தெரிவிக்கிறதுக்காக இருந்தாரு. இதை இஸ்ரேல் தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஒப்புதல் தெரிவிச்சுட்டாங்கன்னா பிரச்சனை பெருசாகாது இல்லையா. சோ அது ஒரு காரணத்தினால இஸ்ரேல் நசரல்லாவை சீக்கிரமா முடிவெடுத்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது போல இவரு தரப்பு குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. என்னங்க சொல்றீங்க? அப்புறம் ஏன்னா பாலஸ்தீன்ங்கிறது ஒரு நாடு உருவாகணும். இப்போ யுஎன்னை பொறுத்த வரைக்கும், யுஎன்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகளை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேட் சொல்யூஷன் தான் அங்கீகாரம் பண்றாங்க. இப்போ 2 ஸ்டேட் சொல்யூஷன்ங்கிறது பாலஸ்தீன் அப்புறம் இஸ்ரேல் இந்த 2 நாடுகளும் இருக்கணும் அப்படிங்கறதான் எல்லாத்தோட கோரிக்கையா இருக்கு. இப்ப லெபனான் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு போய் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க யார் கூட பிரச்சனைக்கு போறாங்க? எஜிப்ட் தரப்புல இப்போதைக்கு போய் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா சினை பெனின்சுலால டெசர்ட்ல போய் டென்ட் கட்டி வாழுங்க அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட்ஸ்ல பார்க்க முடிஞ்சிருந்தது. அதுக்கு எஜிப்ட் தரப்புல விடுற மாதிரி தெரியல, யாரையுமே அலோவ் பண்ற மாதிரி தெரியல. சரி, அது மட்டும் இல்லாம ஜோர்டன் பக்கத்துல பார்த்தா நாங்க இஸ்ரேலோட போர் தொத்துருவோம் பாருங்க அப்படிங்கிறது போல அவரும் கையை வச்சுட்டாங்க. சோ இப்ப என்னதான் செய்யுது? இப்ப லெபனானும் பேச்சுவார்த்தைக்கு வந்து பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா பாலஸ்தீன் எப்படி உருவாக்குறது அப்படின்ற ஒரு சந்தேகத்துல இது போல செஞ்சுட்டாங்களா இஸ்ரேல் அப்படிங்கிறது போல பல தரப்புல பல கோணங்கள்ல அனலிஸ்ட் வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு சிக்கலுக்குரிய பிரச்சனை தான். ஏன்னா ஒரு அக்ரிமெண்ட் நடந்திருக்கு, ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, அதை இஸ்ரேல் மீறிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. இதனால எந்த மாதிரியான கான்சிக்வன்சஸ் இருக்கும், எந்த அளவுக்கு எஸ்கலேஷன் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல சிரியால தாக்குதல் நடக்குது, ஆயுத குடோன்கள் இருக்கு, அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் தரப்பு தாக்குதல் பண்றாங்க. ஆனா இப்போ லெபனானுக்கு ரஷ்யால இருந்து பிளைட் கிளம்பிடுச்சு, மனிதாபிமான அடிப்படையில எய்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல பிளைட்ஸ் கிளம்பிடுச்சு. இந்த எய்டுகள்ல மேபி ஆயுதங்களும் இருக்கலாம், இல்ல உண்மையாலுமே அங்க பாதிப்படையக்கூடிய மக்களுக்கான எய்டுகளும் இருக்கலாம். ஒரு 10 விமானம் டைம் ட்ரிப் அடிக்கிறாங்க அப்படின்னா அதுல 2 விமானத்திலேயாவது ஆயுதங்கள் இருக்கும் அப்படிங்கிறதோட சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. இதை என்ன செய்வாங்க? சப்ளைஸ்ங்கிறது தடுக்கவே முடியாது. ஒன்ஸ் இது போல ஹியூமானிட்டேரியன் எய்டு கொடுக்கக்கூடிய பகுதிகள், இந்த முக்கியமான ஏர்போர்ட் இல்ல அது போல விமானங்கள் தாக்குதல் பண்ணும்போது இன்னும் பிரச்சனை எஸ்கலேட் ஆகும். இதை செய்வாங்களா? ஏன்னா ஸ்மக்லிங் பண்றதுக்கு இல்லை அப்படிங்கும் போது இது போல பல நாடுகளும் ஹியூமானிட்டேரியன் எய்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறது போல கொண்டு வந்து நிறுத்தும் போது அது மேல தாக்குதல் பண்ணாங்கன்னா அந்த நாடுகள் மேலேயும் போர் தொடுக்கிற மாதிரி ஆயிரும் இல்லையா. சோ குயிக் அண்ட் டிசைசிவ்ங்கிறதுக்கு இங்க வாய்ப்பு இல்லை. அது எப்படி நடத்தி காட்ட போறாங்க இஸ்ரேல், இல்ல ஹிஸ்புல்லா திறன்பட செயல்பட்டு இஸ்ரேலை தோக்கடிச்சிருவாங்களா? இதுதான் இங்க இருக்கக்கூடிய கேம். இந்த கேம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடிய பதிவுகள்ல தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மேப்ல எந்த மாதிரி இஸ்ரேல் முன்னேறாங்க, எந்த மாதிரி லெபனான் டிஃபெண்ட் பண்றாங்க, லெபனான் எப்படி முன்னேறாங்க, இன்கேஸ் முன்னேறாங்க இஸ்ரேலுக்குள்ள அவங்க ஏதாவது ஸ்பெஷல் கிரவுண்ட் ஆபரேஷன் இல்ல லிமிட்டட் கிரவுண்ட் ரெய்டு நடத்துறாங்க, அது போல ஏதாவது செய்யறாங்க அப்படின்னா அதையும் நம்ம தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம்.
இதுக்குள்ள இன்னொரு மிக பெரும் பிரச்சனையை கிளப்பி விடக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு இருக்கு. அதுவும் நீங்க யூடியூப்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியாலாம் போய் பாத்தீங்கன்னாலே தெரியும். சவுதியோட கிரவுன் பிரின்ஸ் இருக்கிறா இல்லையா, சோ அவர் தரப்புல இருந்து எனக்கு கேரே இல்லைங்க, ஐ டோன்ட் கேர் அபவுட் பாலஸ்தீன் அப்படின்னு அவர் சொன்னதா சில பத்திரிகைகள் சொல்றதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது இஸ்லாமிய மக்களுக்குள்ள சவுதி மேல ஒரு மிக பெரும் அதிருப்தியை உருவாக்கிருமா அப்படின்ற கேள்விகள் வருது. இல்ல இதெல்லாமே சைக்காலஜிக்கல் வார்ஃபேரா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில இது போல குழப்பங்களை உருவாக்கி அங்க ஒரு ஆட்சி கவிழ்ப்பு இல்ல வேற ஏதாச்சும் செய்யறதுக்கான ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேரா அப்படிங்கிறது போல தெரியல. ஆனா இதுல ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, இப்ப வரைக்கும் இஸ்லாமிய நாடுகள் ஒன்று படல. அது எப்ப நடக்குதோ அப்பதான் இஸ்லாமிய நாடுகளுக்கு நல்லது நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மோசமான சூழ்நிலை தான் இதுக்கப்புறமும் இருக்க போகுது அப்படிங்கிறதோட பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள் இருக்கு. உங்களோட கருத்துக்கள் என்ன? இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.